எல்லாத்துக்குமே வணக்கங்க. எனக்கு நம்ம சேனல்ல காட்டுக்கீரை எப்படி வந்து கடையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிராம பகுதியில இதை வந்து தொய்யல் கீரைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 3 கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இந்த கீரையை ஒரு 3 டைம் 4 டைம் சுத்தமா கழுவி எடுத்துக்கங்க. அதிகமா ஓட்டையா இருந்தா ரிமூவ் பண்ணிருங்க. 1 டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சீங்கன்னா, இந்த அளவு வெந்து வந்துருங்க. அதிகமா தண்ணி இருந்தா நீங்க வடிச்சு எடுத்துக்கலாங்க. எனக்கு கொஞ்சமா மட்டும் தண்ணி இருந்துச்சுங்க. அதனால அப்படியே நான் விட்டு கடைஞ்சு எடுக்க போறேங்க. இந்த கீரைக்கு வந்து பச்சை வெங்காயம் வந்து ஒரு 5, 6 வெங்காயம் குட்டி குட்டியா வெட்டிக்கலாங்க. கருவேப்பிலை தழை வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் போட்டுங்க. வரமிளகாய் வந்து நான் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 2 மிளகாய் போட்டிருக்கிறேங்க. இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றுறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்குதோ ஊற்றிங்க. ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது சுத்தமாக கடைஞ்சி எடுத்தால் வேலை முடிஞ்சுதுங்க. நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. வெங்காயமெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கடைஞ்சி எடுத்திங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆயிருங்க. நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணியை வந்து வடித்து எடுத்துகிட்டு பால் ஊற்றி கூட கடைஞ்சி எடுக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கிராம பகுதியில் கிடைக்குங்க. இந்த கீரை சந்தைகள்லையும் கிடைக்குங்க. ஓகேங்க, இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாங்க. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.